ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு முக்கிய நியூஸ் ஆனது தற்போது அரசியல் களத்தில் வெளியாகி பரவிட்டுருக்கு. அப்படி வெளியான பரவன முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்ணை மூடிட்டு எல்லாருமே திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த திமுக அதிமுக இது ரெண்டையுமே பின்னுக்கு தள்ளியிருக்கு தாவேகா வெற்றி பெற்று 108 இடங்களில் சாதனை படுத்தியிருக்கு. இது வரலாறு காணாத ஒரு அதிசயமான நிகழ்வு. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக இடையே தான் போட்டியே. ஒன்று அவங்க இல்லைனா இவங்க, அந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் புதுசாக உருவான தாவேகா கட்சி தற்போது வெற்றி பெற்று வெற்றி வாகையை சூடியிருக்கு. வெற்றி வாகையை சூடினாலும் இன்னும் முதலமைச்சர் சேரில் விஜய் அவர்கள் உட்காரல. காரணம் என்னன்னா, பெரும்பான்மையான சீட்டு 118 வேணும். ஆனால் வெற்றி பெற்றது 108. அப்போ 118க்கு இன்னும் 10க்கு மேலே சீட்டு தேவைப்படுது. இந்த 10 சீட்டுக்காக விஜய் அவர்கள் நிறைய கட்சிகள் கிட்ட கூட்டமைப்பு சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இந்த நிலையில் அரசியலில் அடுத்தடுத்து திடுக்கிடும் பெரிய பெரிய சம்பவங்கள் வெளியாகிட்டுருக்கு. அதில் திமுக அதிமுக இணைய போது திமுக அதிமுக இணைஞ்சாலும் திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதிரடியான விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வீடியோலாம் வெளியாகிருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சோகமாக இருந்த மாதிரி தெரிய வந்தது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது ஒரு விஷயம் ஹார்ட் ஆஃப் த வெளியாகிருக்கு. என்னென்னா, நீங்கள் தாராளமாக ஆட்சி அமைக்கலாம், ஆனால் ஸ்டாலின் 2 கண்டிஷன் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்டிஷனை கேட்டு விஜய் ஆடி போயிருக்கிறாரா? தற்போது அந்த பரபரக்கக்கூடிய அறிக்கை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டாலின் வைத்த கண்டிஷன் என்ன, இதுக்கு விஜய் எப்படி ஆடி போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. இந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரி தமிழக ஆளுநர் ஆர்.வி. அருள்காரரை சந்தித்தார். இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஏற்பட்டுள்ள இழுபறி காரணமாக இன்று நடைபெறவிருந்த விஜயின் பதவியேற்பு விழா தள்ளி போயுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் சமர்ப்பித்த கடிதத்தில் 112 எம்எல்ஏக்களுடைய விவரங்கள் மட்டுமே இடைப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆதரவு குறித்த கூடுதல் தகவல்களை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டிருக்கு. இதையடுத்து தாவேகா நிர்வாகிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் குழு முழு ஆளுநரை மீண்டும் சந்தித்து விளக்கம் அளித்த போதிலும் ஆளுநரிடமிருந்து முறையான அழைப்பு வராததால் பதவியேற்பு நிகழ்வில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒரு அரசியல் சூழலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டி முக்கியத்துவம் பெறுகிறது. அதில் தாவேகா அரசு அமைந்தால் அதற்கு அடுத்த 6 மாதங்களுக்கு எவ்வித இடையூறும் தராமல் திமுக கவனிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டங்களை விஜய் தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பேசிய ஸ்டாலின், பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவதாக விஜய் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது கடினம் என்று சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்சம் திமுக அரசு வழங்கியது போல 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்றும், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தினால் மகிழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் தாவேகாவின் பெரும்பான்மை நிரூபிப்பு ஆகியவற்றை பொறுத்தே தமிழகத்தின் புதிய ஆட்சி அமைய உள்ளது என்பது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட இந்த ஒரு தாள்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி வைரலாக பரவிட அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு ஆட்சி அமைப்பதில் இன்னும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய சிக்கல்களால் எச்சரிக்கை விடுத்த மத்திய உளவுத்துறை என்பது இன்னொரு பக்கமும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில்
5 வருட திமுக ஆட்சியை வீழ்த்தி 108 இடங்கள் வென்று விஜயின் தாவேகா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு ஆட்சி அமைக்கிறது. இதுவே முதல் முறை. ஆனால் 234 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை எனும் பட்சத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே சமயம் தாவேகா அதிக இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலோ ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்பதால் மற்ற கட்சிகளோடு தாவேகா ஆதரவு கூறி ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஆட்சி அமைக்க தங்களை ஆதரிக்குமாறு விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாவேகா சார்பில் கடிதம் எழுதப்பட்டது. இதையடுத்து தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையோடு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தாவேகா பெற்ற 108 மற்றும் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் என 113 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோடு தாவேகா தலைவர் சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனுக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்கலரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை விஜய் தராததால் ஆட்சி அமைக்க உரிமை கூறி அளித்த கோரிக்கையில் ஆளுநருக்கு திருப்தி இல்லை. அதனால் தாவேகா ஆட்சி அமைக்க ஆளுநர் இன்னும் அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் நடக்க இருக்கக்கூடிய பதவியேற்பு விழா ரத்தாகியுள்ளதாக கூறப்படுது. தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் சிக்கல் எழுந்துள்ள நிலையில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனிடையே புதுச்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் சென்னையில் தங்கியிருக்குமாறு அக்கட்சியின் தலைமை கூறிய நிலையில் முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், OS மணியன், பாலகிருஷ்ணா ரெட்டி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதை தடுக்கக்கூடிய வகையில் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் தமிழக அரசியலில் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியோடு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் நிச்சயமற்ற அரசியல் சூழல் நிலவக்கூடிய நிலையில் தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றாலும் பெரும்பான்மை கிடைக்காததால் தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட இருக்கு. ஒரு புறம் ஆதரவு தருவது குறித்து பரிசீலனையில் உள்ள மற்ற கட்சிகள், மறுபுறம் ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காதது என தமிழக அரசியலே பெரும் பரபரப்பாக இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும் என மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ஆட்சி அமைத்தாலும் இந்த 2 கண்டிஷனோடு இருக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் போட்ட இந்த ஒரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.